ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். ஜீவாத்மாவால் பரமாத்மாவுடன் இரண்டரக் கலக்க முடியும். அப்போதுதான் ஒருவன் அவனே நான் என்ற உணர்ந்து சொல்லக்கூடும். சத்வ குணமுள்ளவர்களுக்கு கருமங்கள் செய்ய வேண்டிய அவசியமில்லை. கருமங்கள் தாமாகவே அவர்களை விட்டு விலகிவிடுகின்றன. வலிய முயன்றாலும் அவர்களால் கருமஞ்செய்ய விட மாட்டார். இக்காலத்தில் பற்றுதலற்று கருமம் செய்வதென்பது சிரம சாத்தியமான காரியமாகும். ஞானம், கருமம் இவைகளைக் காட்டிலும் பக்தி, தொண்டு, பிரார்த்தனை இவைகள் மூலம் பகவானை அடைதல் இக்காலத்துக்கு ஏற்ற மார்க்கமாக கருதப்படுகிறது. எவராலும் கருமத்தை விட முடியாது என்பது உண்மையே. நான் நினைக்கிறேன், நான் உண்கிறேன் என்று சொல்லப்படும் மனத்தின் செயல்கள் ஒவ்வொன்றும் கருமமே. பக்தி மார்க்கத்தின் மூலமாகச் செய்யப்படும் கருமங்கள் சுலபமாக்கப்படுகின்றன. எப்படியெனில் பற்றுதலற்ற கருமம் செய்ய வேண்டும் என்னும் நியதியைக் காட்டிலும் இது சுலபமானதாகிறது. இக்காலத்தில் பகவானிடம் பக்தியில்லாமல் செய்யப்படும் கருமங்கள் போதிய அஸ்திவாரமில்லாமல் மணல் மேல் கட்டப்பட்ட கட்டடத்துக்கு ஒப்பாவன. ஆகவே முதலில் பக்தியைத் தேடிக்கொள். பள்ளிக்கூடங்கள், வைத்தியசாலைகள் இவைகளெல்லாம் வேண்டுமானால் பின்னர் உன்னை வந்தடையும். முதலில் பக்தி, அதன் பிறகே கருமம். பகவத் பக்தி இல்லாமல் இயற்றப்படும் கருமங்கள் பிரயோஜனமற்றவை, ஒன்றுக்கும் பயன்படமாட்டா. ஒரு சிஷ்யர் கருமத்தில் மும்முரமாக ஈடுபடும் போது மனம் பகவானிடம் செல்லாமல் தடுக்கப்படுமல்லவா என்று கேட்டதற்கு பகவான் மறுமொழி கூறியதாவது, ஆம், உண்மைதான். ஆனால் ஞானி பற்றுதலற்று கருமம் செய்கின்றான். அதனால் அவனுக்கு ஒரு தீங்கும் உண்டாகிறதில்லை. நீயும் மனப்பூர்வமாக விரும்புவாயானால் உனது கரும பந்தங்களை படிப்படியாக அகற்றி விடுவதற்கு பம்மா உதவி செய்வார். ஓம் சக்தி.